அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரோன். கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் லைவ் போகைகளையும் கேட்டிருந்தவங்க இந்த தைராய்டு பிரச்சனையை பற்றி ஒரு பேச சொல்லி. தைராய்டு என்ன கொமனாக நான் கேட்கல. அவங்க வலுப்படுத்தியது வந்து ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் எங்களோட உடம்புல குறையல என்னென்ன நடக்கும், அது ஏன் இப்படி வருது, அதை நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி. தைராய்டு ஹார்மோன்ன்றது எங்களுக்கு தெரியும், இதில் ஒரு கிளாண்ட் ஒன்று சுரப்பி ஒன்று இருக்குது. அதுதான் தைராய்டு ஹார்மோனை சுரக்கிற ஒரு சுரப்பி, தைராய்டு கிளாண்ட்னு சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ஏன் எங்களோட உடம்புல அவசியம்னு சொல்லி சொன்னால், எங்களோட உடலில் நடக்கிற மெட்டபாலிசம்க்கு தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை செலுத்துது. மெட்டபாலிசம் ஏன் நடக்கணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியமாக உடல் செயற்பட வேணும்னு சொல்லி சொன்னால் உடம்புல மெட்டபாலிசம் நடக்க வேண்டியிருக்கும். அந்த மெட்டபாலிசத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஹார்மோனாக இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்குது. அதான் மெட்டபாலிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டபாலிக் ஹார்மோன் இஸ் தைராய்டு ஹார்மோன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எங்களோட உடம்புல வந்து குறைய வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லி சொல்லுவோம். அது கூட வருதுன்னு சொல்லி சொன்னால் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லி சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசத்தை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் ஹைப்போ, அதாவது தைராய்டு ஹார்மோன் குறையும் பொழுது உடலில் ஏற்படுற உபாதைகள் என்ன, அதுக்குரிய காரணங்கள் என்ன. இப்போ தைராய்டு ஹார்மோன் குறையும் பொழுது நான் சொன்னேன், உங்களோட உடம்பு தொழிற்படணும், ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் தைராய்டு ஹார்மோன் தேவை. அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் குறையும் பொழுது உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும்னு சொல்லி சொன்னால், சோர்வாக நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணுவீங்க, ஒரே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், சோர்வாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கலாது. மற்றது தலைமுடி நிறைய கொட்டுறது சாரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எங்களோட குளிர், ஒரு கொஞ்சம் குளிரையும் தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். மற்றது நீங்கள் டாய்லெட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இறுக்கமாக போகிறது டாய்லெட், நாங்கள் கன்ஸ்டிபேஷன் சொல்லி சொல்லுவோம். இப்படி பல தரப்பட்ட அறிகுறிகள் இருக்குது உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்குதான்னு சொல்லி. கொமனா இந்த தலைமுடி கொட்டுதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்க்கல தைராய்டு ஹார்மோன் சில வேலை குறைவாக இருக்கும். அப்போ அதுதான் காரணம் என்று சொல்லி நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுவோம். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் ஏன் குறையுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு காரணங்களாக பார்ப்போம் ஒன்றொண்டா என்னன்னு சொல்லி. முதலாவதாக நாங்கள் ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். என்னது ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்? அதாவது இது ஒரு ஓட்டோ இம்யூன் கண்டிஷன். அதாவது உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே இந்த தைராய்டு கிளாண்டை வந்து ஒரு புறப்பொருளாக, அதாவது ஒரு பொல்லாத ஒரு சாமான ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், அதை அட்டாக் பண்ண வலிக்கிறது. அது ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால், அது எங்களோட ஜெனட்டிக், எங்களுடைய உடல் காட்டுற சில பல ரியாக்ஷன்ஸாக நடக்கிறது. அதுக்கு நாங்கள் ஹாஷிமோட்டோ தைராய்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது கண்டறிஞ்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்யும் பொழுது அந்த ஹாஷிமோட்டோ தைராய்டிசம் இல்லாமல் போகும். தைராய்டு ஹார்மோன் எடுத்துக்கொண்டும் நாங்கள் சர்வைவ் பண்ணலாம். இதுக்கு முதல் நான் ஒரு இதோண்டு சொல்கிறேன். இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து உங்களுக்கு குறையுது தானே, அதனால் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஹைப்போ தைராய்டிசம் சொன்னால் தைராய்டு ஹார்மோன் நாங்கள் வெளியிலேருந்து டேப்லெட் மூலமாக எடுத்து அதை அதை நார்மலான ஒரு லெவலில் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம். அதே சமயம் இந்த தைராய்டு ஹார்மோன் குறையிறதுக்குரிய காரணங்களையும் ட்ரீட் பண்ணி காரணத்தை சரி செஞ்ச பிறகு அந்த ஹார்மோன் எடுக்கிறத நிப்பாட்டலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அயடின் டெஃபிஷியன்சி தான் கோமனாக நாங்கள் உப்பில் அயடினை போட்டு சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எங்களோட தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அது சுரக்கிறதுக்கு அயோடின் என்ற ஒரு மூலப்பொருள் தேவை. அப்போ எங்களோட உணவில், எங்களோட சாப்பாட்டில் அயடின் குறையும் பொழுது தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதும் குறையும். அப்போ அதை நாங்கள் சரி செஞ்சு விடலாம். அயோடின் உள்ள உப்பு, அயோடின் உள்ள சாப்பாடு எடுத்துக்கொண்டு அதை ட்ரீட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பாட்டு சொல்லிச்சுன்னா தைராய்டு சர்ஜரி. சில சர்ஜரி பண்ணிக்குள்ள நாங்கள் தைராய்டு வந்து வெட்டி அகற்றிடுவோம். இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆகும், தைராய்டு ஹார்மோனில் தைராய்டு கிளாண்டில் சிறுபகுதி வந்து ஆட்டப்படலாம். அப்போ அதன் மூலமாக ஏற்படுற விளைவுகள். அப்போ அதுக்கு நாங்கள் தைராய்டு ஹார்மோன் லைஃப் லாங்காக எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். ரேடியேஷன் தெரப்பி, சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு, சில பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிக்கொள்ள அந்த ரேடியேஷனை தைராய்டு கிளாண்டை பாதிக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் தைராய்டு ஹார்மோன் உருவாகிற வீதம் குறைஞ்சு நாங்கள் தைராய்டு ஹார்மோனை வெளியிலேருந்து எடுக்க வேண்டி வரும். ஹைப்போ தைராய்டிசத்துக்கு உட்படுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மருந்துகள் வந்து எங்களோட தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை வந்து குறைக்கலாம். உதாரணமாக லிதியம் என்ற மருந்து,
அமையடோர் என்ற மருந்துகள், இப்படி உதாரணம் சொல்லி கொண்டு போகலாம். இந்த மருந்துகள் நாங்கள் எடுக்கலையும் அதனுடைய சைடு எஃபெக்டாக தைராய்டு ஹோமோன் உருவாகிற வீதம் குறைந்து ஹைப்போ தைராய்டிசத்துக்கு போகலாம். அப்போ நாங்கள் என்ன ட்ரீட் பண்ணுவோம்? இந்த காரணங்கள், இப்போ லிதியத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும், குறைக்கணும், அமைட்ரோட டோஸை குறைக்கணும், அதுக்குரிய மாற்று மருந்துகள் எடுத்துக்கொண்டு அதே சமயம் இந்த தைராய்டு டேப்லெட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு சரி செஞ்சு கொண்டு அதுக்குரிய தீர்வுகளை காணலாம். சில ஆட்களுக்கு இருக்கு கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். கன்ஜெனிட்டல்னு சொல்லிச்சுன்னா பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு தைராய்டு ஹோமோன் சுரக்கிறது குறைவாக இருக்கும், தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படுற பிறப்பு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நாங்கள் லைஃப் லாங்காக தைராய்டு ஹோமோன் டேப்லெட்ஸாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். சில பிட்யூட்டரி டிஸார்டர்ஸ், எங்களோட மூளையில் ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்லி, அந்த கிளாண்ட் தான் எங்களோட தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது, தைராய்டு ஹோமோனை சுரக்க சொல்லி. அப்போ அந்த ஸ்டிமுலேஷனுக்கு எங்களுக்கு ஒரு ஹோமோன் தேவை, அதை நாங்கள் TSHன்னு சொல்லுவோம், அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன். அந்த ஹோமோன் எங்களோட பிரெயினில் உள்ள பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வருது. அப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அந்த TSH வருமா? வராது. அப்போ அந்த TSH வந்தால் தானே இதை ஸ்டிமுலேட் பண்ணி ஹோமோனை சுரந்து விட சொல்லும். அப்போ அந்த நேரங்களில் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏற்படுற கோளாறு காரணமாக தைராய்டு ஹோமோன் வராது. அப்போ இதை சரி பண்ணணும். சரியா? அடுத்து ப்ரெக்னன்சி, இது மிக முக்கியமானது. இந்த ப்ரெக்னண்டான அம்மாமாருக்கு எல்லோருக்கும் இல்லை, சிலருக்கு இந்த தைராய்டு ஹோமோன் சுரக்கிற வீதம் கூறப்படும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், இந்த ப்ரெக்னெண்டாக இருக்கும் பொழுதே நாங்கள் தைராய்டு ஹோமோனோட டோசேஜில் மாற்றிக்கிட்டு கொடுத்து சில வேளையில் ப்ரெக்னெண்ட் ஆகி முடிஞ்ச பிறகு அது சரியாயிடும். ஆனால் சில ஆட்களுக்கு லைஃப் லாங்காக தைராய்டு ஹோமோன் எடுக்க வேண்டி வரும். அது இண்டிவிஜுவல், தனிப்பட்ட உடல் தகமையை பொறுத்து இருக்குது. எல்லாருக்கும் லைஃப் லாங்காக தைராய்டு ஹோமோன் எடுக்க வேண்டி வருமானு கேட்டால் இல்லை, அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட உடல் தகமையை பொறுத்து. சிலருக்கு ஒரு 6 மாதத்துல இல்லாமல், சிலருக்கு உடனே இல்லாமல் போயிடும், சிலருக்கு லைஃப் லாங்காக இருக்கும், அது உங்களை பொறுத்தது. சில வைரல் இன்ஃபெக்ஷன், சில வைரஸ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட தைராய்டு கிளாண்டை தாக்கும். ஸோ இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால் உங்களோட தைராய்டு கிளாண்ட் தாக்கப்பட்டு தைராய்டு கிளாண்டோட தொழிற்பாடு குறைந்து தைராய்டு ஹோமோன் வாரது குறையும். ஸோ அதை நாங்கள் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். அடுத்தது ரேடியேஷன் எக்ஸ்போஷர். ரேடியேஷன், நீங்கள் இங்கேயும் வேலை சில இடங்களில் ரேடியேஷன் கூட வரணும்னு சொன்னாலும் அந்த ரேடியேஷன் இதை தாக்கி தைராய்டு கிளாண்டை தாக்கி தைராய்டு ஹோமோன் வாரதை சுரக்கும். ஸோ இப்போ இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், நான் சொன்ன இவ்வளவு காரணங்களையும் மனதில் கொண்டு இதை நாங்கள் கோர்ஸ் என்று சொல்லுவோம். we have to treat the cause, அந்த சேம் டைம் we have to treat the disease. அப்போ நாங்கள் தைராய்டு ஹோமோனை வெளியே நாங்கள் லெவோதைராக்சின் சொல்லி ஒரு டேப்லெட் அதை எடுத்துக்கொண்டு இந்த காரணிகளை கண்டுபிடிச்சு இந்த காரணிகளுக்குரிய நிவர்த்திகளை நாங்கள் செய்வோம். சொன்ன அவ்வளோ காரணங்களையும் ஒரு சிலர் லைஃப் லாங்காக தைராய்டு ஹோமோன் எடுக்க வேண்டி வரும். ஒரு சிலருக்கு இந்த காரணங்களை ட்ரீட் பண்ண உடனே இந்த தைராய்டு கிளாண்ட் நார்மலுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு மருந்து எடுக்கிறத நிப்பாட்டிடலாம். இந்த மருந்து சில பேருக்கு ஸ்டார்டிங் டோஸ் வளமே நாங்கள் 25 மைக்ரோகிராம், 50, 70, அதுவும் கூட ஃபிசிஷியன் தான் தீர்மானிப்பார். வளமையாகவே இந்த மருந்தை நாங்கள் ஏர்லி மார்னிங் வெள்ள நிலை எம்டி ஸ்டொமக் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம்ன்றது நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்து, லெவோதைராக்ஸ் அந்த மருந்து எடுத்து ஒரு நார்மல் லெவலில் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அன்றாட நார்மல் வாழ்க்கையை நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ காரணங்களை கண்டுபிடிக்கணும், காரணங்களை ட்ரீட் பண்ணணும், அதே சமயம் ஹைப்போதைராய்டிசத்தையும் பேரலாக ட்ரீட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைச்சுக்கொண்டு இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.